வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத்தி இந்து மயானத்தில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வரும் மனித புதைக்குழியில் எழுமாற்றாக தோண்டப்பட்ட போது 4 வெவ்வேறு இடங்களில் நேற்று 5 மண்டையோடுகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. செம்மணி சிந்துபாத்தி மயானத்தில் அபிவிருத்தி பணிகளுக்காக நல்லூர் பிரதேச சபையால் கடந்த பிப்ரவரி மாதம் குழிகள் வெட்டப்பட்ட போது மனித சிதிலங்கள் பல மீட்கப்பட்டிருந்தன. அந்த மனித சிதிலங்கள் 1995 மற்றும் 1996 ஆண்டுகளில் செம்மணியில் படுகொலை செய்யப்பட்ட தமிழர்களுடையதாக இருக்கலாம் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் யாழ்ப்பாணம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு வழங்கப்பட்டது. பிப்ரவரி மாதம் 20 நீதிவான் மேற்கொண்ட ஆய்வு பணிகளை தொடர்ந்து மனித சிதிலங்கள் மீட்கப்பட்ட பகுதியை ஸ்கேன் ஆய்வுக்கு உட்படுத்தவும் தொடர்ந்து அகழ்வு பணிகளை முன்னெடுக்கவும் தீர்மானிக்கப்பட்டது. மே மாதம் 15 அளவில் இந்த பணிகள் ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் 2 நாட்கள் அகழ்வின் பின்னர் மழை காரணமாக பணிகள் கைவிடப்பட்டன. நேற்றைய தினம் மீண்டும் அகழ்வுகள் இடம்பெற்றன. ஆனால் ஏற்கனவே அகழ்வு பணிகள் இடம்பெற்ற பகுதியில் தண்ணீரும் சேரும் இருந்ததால் உறைந்த புதைக்குழியின் வெவ்வேறு பகுதிகளில் நேற்று எழுமாற்றாக அகழ்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. இதன் போதே 4 பகுதிகளில் மண்டையோடுகளும் இன்னும் சில மனித சிதிலங்களும் அவதானிக்கப்பட்டுள்ளன என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதிவான் ஆனந்தராஜா அகழ்வு பணிகளை கண்காணித்து வருகின்றார். காணாமல் ஆக்கப்பட்டோர் ஆணைக்குழுவின் சட்டத்தரணி பூரணி மரியநாயகம், காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சட்டத்தரணி நிரஞ்சன், சட்ட மருத்துவ அதிகாரி செல்லையா பிரணவன் தலைமையிலான குழுவினர் ஆகியோரும் அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசிய பேரவை மற்றும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி ஆகிய தரப்புகளிடையே கொள்கை ரீதியான இணக்கத்தை ஏற்படுத்தும் ஒப்பந்தம் ஒன்று நேற்று கைச்சாத்திடப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விடுதியொன்றில் நேற்று இடம்பெற்ற பேச்சுவார்த்தைகள் மற்றும் ஆலோசனைகளை தொடர்ந்து இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகியுள்ளது. தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் அதன் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலமும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் அதன் செயலாளர் நாகலிங்கம் ரட்னலிங்கமும் ஒப்பந்தத்தில் கையொப்பமிட்டனர். ஒப்பந்தம் கைச்சாத்திடும் நிகழ்வில் தமிழ் தேசிய பேரவையின் சார்பில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களான செல்வராஜா கஜேந்திரன், ஸ்ரீகாந்தா, MK சிவாஜிலிங்கம், சரவணபவன், ஆரந்தவபாலன், வடமாகாண சபையின் முன்னாள் அமைச்சர் ஐங்கரநேசன் மற்றும் சிவில் சமூக செயற்பாட்டாளர் நாவலன் ஆகியோர் கலந்து கொண்டனர். அதுபோல் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் சார்பில் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர்களான தர்மலிங்கம் சித்தார்த்தன், சுரேஷ் பிரேமச்சந்திரன், முருகேசு சந்திரகுமார் மற்றும் கோவிந்தன், கருணாகரம், நாகலிங்கம் ரட்னலிங்கம், கஜதீபன், சர்வேஸ்வரா ஆகியோர் கலந்து கொண்டனர். உள்ளூராட்சி சபைகளின் உத்தியோகபூர்வ பதவிக்காலம் நேற்று ஆரம்பமாகியுள்ள நிலையில் வடக்கில் பெரும்பாலான சபைகளில் ஆட்சி அமைப்பதில் தமிழ் கட்சிகளிடையே இழுபறி நிலையை காணப்படுகின்றது. இவ்வாறான பின்னணியில் இந்த ஒப்பந்தம் கைச்சாத்தாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இணுவில் பகுதியில் போதை மாத்திரைகளுடன் இளைஞர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுன்னாகம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு இணுவில் கந்தசுவாமி ஆலயத்திற்கு பின் வீதியில் போதை மாத்திரைகளை உடமையில் வைத்திருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த புலனாய்வு தகவலுக்கு அமைய சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் 2 போதை மாத்திரைகளுடன் மானிப்பாயை சேர்ந்த இளைஞர் ஒருவரை கைது செய்துள்ளனர். இதையடுத்து குறித்த இளைஞருக்கு எதிராக மல்லாகம் நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா அல்லது இல்லையா என்பதை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன வலியுறுத்தியுள்ளது. கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்ததாவது: பிரதமர் பதவி மற்றும் அமைச்சரவையில் மாற்றம் வரவுள்ளது என்று சமூக வலைதளங்களில் தகவல்கள் வெளியாகி வருகின்றன. இப்படியான தகவல்கள் இலங்கை போன்ற நாடுகளுக்கு பாதகமான விளைவுகளையே ஏற்படுத்தும். ஏனெனில் அரசியல் உறுதிப்பாடற்ற நாட்டுக்கு முதலீட்டாளர்கள் வரமாட்டார்கள். உள்நாட்டு முதலீட்டாளர்களும் புதிய முதலீடுகளை செய்ய முன் வரமாட்டார்கள். எனவே பிரதமர் பதவியில் மாற்றம் வருமா அல்லது வராதா என்பதையும், அமைச்சரவை மறுசீரமைக்கப்படுமா அல்லது இல்லையா என்பதையும் ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். இந்த விடயத்தில் தாமதம் செய்யக்கூடாது என்றார்.
அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்புணர்வு வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு குற்றவாளியான ஞானசேகரனுக்கு சென்னை மகளிர் நீதிமன்றம் நேற்று ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. 19 வயது மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்ததற்காக ஞானசேகரன் குறைந்தது 30 ஆண்டுகள் சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என்று நீதிமன்றம் இன்று காலை உத்தரவிட்டது. பாலியல் வன்புணர்வு உட்பட 11 குற்றச்சாட்டுகளிலும் அவர் குற்றவாளி என்று அறிவித்த 4 நாட்களுக்கு பின்னர் மகளிர் நீதிமன்ற நீதிபதி எம். ராஜலட்சுமி இந்த உத்தரவை பிறப்பித்ததுடன் 90,000 இந்திய ரூபாய் அபராதமும் விதித்துள்ளார். கடந்த ஆண்டு டிசம்பர் 23ஆம் தேதி இரவு 8 மணியளவில் அண்ணா பல்கலைக்கழக வளாகத்திற்கு அருகில் பிரியாணி கடை நடத்தி வந்த கோட்டூரை சேர்ந்த ஞானசேகரன் என்பவர் வளாகத்திற்குள் நுழைந்து ஒதுக்குப்புறமான பகுதியில் ஒரு மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்து அவரது ஆண் நண்பரை தாக்கியதாக கூறப்படுகின்றது. போலீசாரின் கூற்றுப்படி சந்தேக நபர் சம்பவத்தை வீடியோ எடுத்து இருவரையும் மிரட்டியதாக கூறப்படுகின்றது. பின்னர் அவர் சென்னை போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிறையில் தடுத்து வைக்கப்பட்டார். இது தொடர்பில் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி சென்னை கோட்டூர்புரம் மகளிர் காவல் நிலையத்தில் பாதிக்கப்பட்ட பெண் இது தொடர்பில் முறைப்பாடு அளித்தார். அதில் பல்கலைக்கழக வளாகத்தில் ஒரு ஆண் நண்பருடன் இருந்தபோது ஞானசேகரன் தன்னை மிரட்டி பின்னர் பாலியல் வன்புணர்வு செய்ததாக குற்றம் சாட்டினார். அரசு தரப்புப்படி ஞானசேகரன் தனது போனில் இந்த சம்பவத்தை பதிவு செய்த நிலையில் பாதிக்கப்பட்டவரின் அடையாளம் டிசம்பர் 26ஆம் தேதி பொதுவெளியில் கசிந்ததால் இந்த வழக்கை விசாரிக்க சென்னை மேல் நீதிமன்றம் அனைத்து மகளிர் சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்தமையும் குறிப்பிடத்தக்கது. ஜப்பானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. அந்நாட்டின் கொஹைடோ தீவில் குசிரா நகரில் இருந்து 40 கிலோமீட்டர் தூரத்தில் 17 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்டு குறைந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. நேற்று அதிகாலை ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 6.0 பதிவானது. சக்தி வாய்ந்த இந்த நிலநடுக்கத்தால் கட்டிடங்கள் அதிர்ந்தன. ஆனாலும் இந்த நிலநடுக்கத்தில் ஏற்பட்ட பாதிப்புகள் குறித்த விவரம் இதுவரை வெளியாகாத நிலையில் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை. அதேவேளை கொஹைடோ தீவிலும் 6.1 ரிக்டர் அளவிலும் நிலநடுக்கம் பதிவாகியுள்ளது. IPL தொடரின் 18வது லீக் ஆட்டத்தில் புதிய அணி ஒன்று சாம்பியனாவது உறுதியாகியுள்ளது. அதற்கு அமைய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் மற்றும் பஞ்சாப் கிங்ஸ் ஆகிய அணிகள் இன்றிரவு அகமதாபாத் நரேந்திர மோடி விளையாட்டு அரங்கில் மோத உள்ளன. கடந்த 2009, 2011 மற்றும் 2016 ஆகிய ஆண்டுகளில் 2ஆம் இடத்தை பெற்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 4வது தடவையாக இறுதிப் போட்டியில் விளையாடவுள்ள அதேவேளை 2014 கிங்ஸ் 11 பஞ்சாப் என்ற முந்தைய பெயரில் 2ஆம் இடத்தை பெற்ற பஞ்சாப் கிங்ஸ் 2வது தடவையாக இறுதிப் போட்டியில் விளையாட தகுதி பெற்றுள்ளது. இந்த 2 அணிகளும் 18 அத்தியாயங்களிலும் விளையாடியுள்ளமை விசேட அம்சமாகும். இந்த ஆண்டு நடைபெற்ற முதலாவது தகுதிகான் போட்டியில் பஞ்சாப் கிங்ஸை 101 ஓட்டங்களுக்கு சுருட்டிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 8 விக்கெட்டுகளால் மிக இலகுவாக வெற்றி பெற்றிருந்தது. போட்டியில் சுயாஸ் சர்மா, ஜோஸ் ஹேஸ்ல்வுட், யாஸ் தயால் ஆகியோரின் துல்லியமான பந்து வீச்சுக்கள் பில்சோல்டின் ஆட்டமிழக்காத அதிரடி அரை சதம் என்பன ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியின் வெற்றியில் முக்கிய பங்காற்றின. முதலாவது தகுதிகானில் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணியிடம் தோல்வி அடைந்த போதிலும் தனக்கு கிடைத்த 2வது வாய்ப்பில் முன்னாள் சாம்பியன் மும்பை இந்தியன்ஸை 5 விக்கெட்டுகளால் வெற்றி கொண்டு இறுதிப் போட்டியில் விளையாட பஞ்சாப் கிங்ஸ் தகுதி பெற்றுள்ளது. பஞ்சாப் கிங்ஸ் அணி தலைவர் ஸ்ரேயாஸ் ஐயர் அபாரமாக துடுப்பெடுத்தாடி 41 பந்துகளில் 5 பவுண்டரிகள், 8 சிக்ஸ்கள் உட்பட ஆட்டம் இழக்காமல் 81 ஓட்டங்களை பெற்று தனது அணி இலகுவாக வெற்றி பெறுவதை உறுதி செய்தார். இந்த 2 அணிகளும் IPL வரலாற்றில் 36 தடவைகள் ஒன்றையொன்று எதிர்த்தாடியுள்ளதுடன் அவை இரண்டும் தலா 18 தடவைகள் வெற்றி பெற்று சமநிலையில் உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உதயன் டிஜிட்டல் வலையொலி பக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.